லட்சக்கணக்கான மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்ப குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். குறைபாடுகள் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வருகிறது என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பத்திரிகைகளுக்கும் பொதுவெளியிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் மின்சார வாரியம் அதனுடைய சிஎம்டி அவர்கள் வெளியிட்ட பத்திரிகை செய்தியில் ஏறத்தாழ 3,70,000 மின் நுகர்வோர்களுக்கு மறு ஆய்வு என்று அறிவித்து அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட பாடம் நம்ம ஒரு நிமிஷம் விளக்கணும்னு காட்டுறோம். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர்கள் பேசும் இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னேன். தமிழ்நாட்டுல யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படி கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1957 ஆண்டு தொடங்கப்பட்ட மின்சார வாரியம் 2010 ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் என 2ஆக உருவாக்கப்பட்டன. அது மீண்டும் 2024 ஆண்டு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைந்திட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம், தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் என புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. 2021-22 ஆண்டு தமிழ்நாட்டினுடைய மின் நுகர்வோர் 3,16,00,000 இருந்த நிலையில் 2026-27 அது 3,51,00,000 உயர்ந்திருக்கின்றன. திராவிட மாடல் ஆட்சியில் 35 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றன. எங்களுடைய கழகத்தினுடைய தலைவருடைய பொற்கால ஆட்சியில் 1/4/2021 அன்று தமிழ்நாட்டினுடைய மொத்த மின் நிறுவுதிறன் 32,595 மெகாவாட்டாக இருந்தன. அது இன்று 46,846 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த அளவிற்கு மின் தேவையை உயர்ந்திருந்த பொழுதும் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி அதற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தந்தவர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். விவசாயிகளுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும், வேளாண் நிலப்பரப்புகளுடைய விவசாயிகளுடைய அந்த வேளாண் நிலப்பரப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் 2006-11 ஆண்டு 5 ஆண்டுகளில் 2,09,910 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தினார்கள். அவர் வழியில் டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரராய், விவசாயிகளின் பாதுகாவலராய் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்திய மாண்புமிகு தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் 2021-26 5 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்து விவசாயிகளுடைய பாதுகாவலர் என்பதை நிரூபித்து காட்டியிருப்பவர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதேபோல 2021 தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரத்தை தந்தவர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். விசைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரத்தை தந்தவர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். வீட்டு உபயோகிப்பாளர்கள் செலுத்தி வந்த நிலை கட்டணத்தை முழுவதும் ரத்து செய்தவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்று சில இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை இந்த பேரவையின் மூலமாக மாண்பு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதில் குறிப்பாக இந்த 3 மாதங்களில், குறிப்பாக இந்த 2 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் மின் கணக்கீடு என்ற முறையில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கீட்டின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்ப குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அப்படி சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அது போன்ற குறைபாடுகள் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வருகிறது என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பத்திரிகைகளுக்கும் பொதுவெளியிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் மின்சார வாரியம் அதனுடைய சிஎம்டி அவர்கள் வெளியிட்ட பத்திரிகை செய்தியில் ஏறத்தாழ 3,70,000 மின் நுகர்வோர்களுக்கு மறு ஆய்வு என்று அறிவித்து அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அமைச்சர் ஒரு கருத்தை முன்னெடுத்திருக்கின்ற பொழுது துறையினுடைய நிர்வாகம் என்பது மற்றொரு கருத்தை வெளியிட்டு, குறிப்பாக இந்த அவையின் மூலமாக இந்த அரசை நான் வலியுறுத்துவது, அமைச்சரும் துறையும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மின் கட்டணத்தினுடைய குளறுபடிகளால் உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு உடனடி தீர்வை எட்டுவதற்கு இந்த அரசு தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வாயிலாக நான் வலியுறுத்துகின்றேன். அதேபோல
ஒரு ஏஐ பொறுப்புல ஜாயின் பண்றவங்க அவங்களுடைய அதிகபட்ச பதவி உயர்வு மின் வாரியத்தில் டைரக்டர் வரைக்கும் இருக்கும். இயக்குனர் எல்லாரும் இயக்குனராக முடியாது, டைரக்டர் ஆக முடியாது. அவர்கள் அதிகபட்சமாக எதிர்பார்ப்பது சி என்ற அந்த உயர்ந்த பதவி அடைகின்ற பொழுது அவருடைய பணிகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பாக அமையும். அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் குறிப்பாக 17/7/2026 அன்று 47 எஸ்சிக்கள் சிஇக்களாக ப்ரமோஷன் செய்வதற்காக கருத்துரு தயார் செய்யப்பட்டு இன்று வரை அது நிலுவையில் இருக்கின்றன. ஒரு 23 சிஇ பணியிடங்கள் இப்பொழுது காலியாக இருக்கின்றன. 2 இயக்குனர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அதில் குறிப்பாக ஒன்று மிக முக்கியமாக மின் விநியோகம் செய்வதற்கான இயக்குனர் பணியிடம் காலியாக இருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டில்லாத சீரான மின் விநியோகத்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்தையும் சிஎம்டி முழுவதுமாக கவனிக்க முடியாது. அவர் துறையை முழுவதுமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றார். ஆக மின் விநியோகத்தை கவனிக்கக்கூடிய இயக்குனர் பொறுப்பு காலியாக இருக்கின்றன. 23 சிஇ பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. ஏறத்தாழ 17/7 முதல் அந்த பதவி உயர்வு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அரசு என்பது பதவி உயர்வில் வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம், வெளிப்படைத்தன்மையோடு அதற்கான உத்தரவுகளை வழங்குகிறோம் என்று பொதுவெளியில் சொல்லுகின்ற இந்த அரசு மின் வாரியத்தில் இந்த வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய நேரத்தில் பதவி உயர்வை வழங்கி அவர்களுக்கான அந்த பணிகளை வழங்கிட வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வாயிலாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின்வாரிய அதிகாரிகள் அலுவலர்களுக்கு துறையின் சார்பாக செல்போன்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. செல் நம்பரும் செல்போனும் கொடுத்திருக்கோம். அது பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கு, மற்ற அதிகாரிகள் தொடர்பு கொள்வதற்கு வசதியாக, தங்களுடைய குறைகளை தெரிவிப்பதற்கு வசதியாக அந்த செல்போன்கள், செல் நம்பர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வார காலமாக ஏர்டெல் நிறுவனத்திலிருந்து ஜியோ நிறுவனத்திற்கு மாறுவதற்காக அந்த மின்வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று தெரிவிக்கின்றார்கள். அந்த ஒரு வார காலத்தில் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய எந்த அதிகாரி அலுவலுடைய செல்போனும் இப்பொழுது செயல்பாட்டில் இல்லை. முழுவதுமாக தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய புகார்கள் மின்னகத்திற்கு லட்சக்கணக்கில் குவிந்து கொண்டு இருக்கின்றன. ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது, துறை நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த செல் நம்பர்கள் மாறாமல், அரசுல வசதி இருக்கு, தன்னுடைய செல் நம்பர் மாறாம கம்பெனியை மாத்திக்கலாம், செல் கம்பெனிகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகள், வசதிகள் இருக்கின்றன. அதுபோன்ற நடவடிக்கைகளை மின்சார வாரியம் எடுக்காமல் இப்பொழுது புதிதாக ஜியோ நிறுவனத்தின் மூலமாக புதிய எண்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் வழங்குவதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே புதிய எண்கள் வழங்குகின்ற பொழுது சம்பந்தப்பட்டிருக்கின்ற துறையினுடைய அதிகாரிகள் பொதுமக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே மின்சார வாரியம் பழைய எண்களை மாற்றாமல், நிறுவனத்தை மாற்றினால் கூட பழைய எண்களை மாற்றாமல் அதே எண்கள் அவர்களுக்கு மீண்டும் செயல்படுவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த அரசை நான் வலியுறுத்துகின்றேன். காரணம், மக்கள் தொடர்ந்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல் நம்பர்களை, பல ஆண்டுகளாக அவர்கள் பயன்படுத்திய செல் நம்பர்களை இப்பொழுது மாற்றுவது என்பது எளிதில் மக்களிடத்தில் அந்த புதிய எண்கள் சென்று சேர்வது என்பது எளிதான காரியம் அல்ல என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். பதவி உயர்வு, மின்சார வாரியத்தின் மூலமாக பதவி உயர்வு வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், அவர்களுக்கான பணியிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மின்சார வாரியத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளில் தன்னுடைய மனைவிக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், கேன்சர் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விரும்பக்கூடிய இடங்களுக்கு பணியிட மாறுதல்களை, பதவி உயர்வை வழங்குவார்கள். அப்படி இல்லாமல் மின்சார வாரியம் இப்பொழுது மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் என்ற அந்த பணியிட மாறுதல்களும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது மின்வாரிய அதிகாரிகள் அலுவலகத்திலே மிகப்பெரிய ஒரு மனவேதனையை உருவாக்கி இருக்கின்றன. அதிலே அவருடைய அந்த குறைகளை போக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசு விரைவாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல கோடை காலம், அதற்கு பிறகு மழை காலங்கள், இந்த 2 நேரங்களிலும் மின்வெட்டு இல்லாத சீரான மின் விநியோகத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் உரிய காலத்தில் உரிய தளவாட சாமான்கள் முழுவதுமாக இருக்க வேண்டும். அப்படி போதிய தளவாட சாமான்கள் இப்பொழுது மின்வாரியத்தில் கையில் இருப்பு இல்லை என்பதை மின்வாரிய அதிகாரிகள், அலுவலர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பம் செய்வர்கள் கூட
1 மாத காலம் காத்திருந்து அவர்களுக்கான மீட்டர் வழங்கப்பட்டு 1 மாத காலத்திற்கு பிறகுதான் மின் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன என்ற புகார்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் புதிய அரசு அந்த தளவாட சாமான்களை உரிய காலத்தில் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளையும், புதிய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பை வழங்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவையான மீட்டர்களையும் உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மின்துறை அமைச்சர் அவர்கள் மின் வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்திலும் மற்ற பல இடங்களிலும் மின் வாரியத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்கில் காணாமல் போயின, அவற்றில் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் அதில் இருந்தன என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அவர் சொன்னது 18 ஹார்ட் டிஸ்க், கிடைத்ததாக சொன்னது 38 ஹார்ட் டிஸ்க். ஆக மின் வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்க் காணான்னா 38 கிடைக்கப்பட்டிருக்கிறது. மின்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கடைசியாக தான் பதில் உரை சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா இந்த வழக்கை பற்றி பேசியதனால் இது உடனே பதில் சொல்லாம நினைச்சோம். ஸோ முதலாவதாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன விஷயம் அதாவது கடந்த 2 மாதங்களாக நிறைய ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ் நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது குறித்து அவர் சொல்லியிருந்தார். அதாவது இது குறித்து சமூக வலைதளங்களில் ஒரு சில இதுல பார்த்தப்ப நிறைய இடத்துல அதிகப்படியாக எங்களுக்கு மின் கட்டணங்கள் வந்துள்ளதுன்ற சமூக ஊடகங்கள்ல ஒரு சில இடங்களுக்கு வந்தது. ஸோ அதற்கப்புறம் இது என்னன்னு விசாரிக்கணும். ஏன்னா பொது தளங்களில் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் தானாக முன் ஒரு அதிகப்படியாக போன வருஷத்திற்கும் அதுக்கு முந்தின வருஷத்தோட கம்பாரிசனை பார்த்து நம்ம தானாக முன் ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ், எதெல்லாம் 3 மடங்கு 4 மடங்கு அதிகப்படியாக கட்டணங்கள் போன ஆண்டை கம்பேர் பண்றப்போ வந்திருக்கோம். அவங்களுக்கு நம்ம தானாக முன் நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுமார் 3,70,000 கனெக்ஷன்ஸை ரீஅசஸ்மெண்ட் பண்ணோம். அது சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கை தான் அவர் குறிப்பிட்ட சுற்றறிக்கை. அது தானாக முன் அது குறித்து கூட திமுகவின் தலைவர் இல்ல கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொன்னால் அதுதான் நான் கிளாரிஃபை பண்ணிருந்தேன். எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல. மின்சார வாரியம் தானாக முன் அந்த அசஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுமார் 2,719 மட்டும்தான் மிஸ்மேட்ச். அப்போ நம்ம பண்ண எல்லா 3,70,000 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப 2,719 தான் மிஸ்மேட்ச். அதுவும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் டிஃபெக்ட் 1,350, ராங் மீட்டர் ரீடிங் அது அங்கே போகிறப்ப மேனுவலாக நடக்கிற ராங் மீட்டர் ரீடிங்கில் 1,369. இது எல்லா காலகட்டங்களிலும் ஒரு 0.5 to 6% அது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் எதனால இவ்வளவு வேரியேஷன் மக்கள் இவ்வளவு வேரியேஷனை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம திரும்ப அசஸ் பண்ணப்போ கடந்த மாதங்களில், அதாவது டேபிள் ரீடிங் என்ற ஒன்றை கடந்த காலங்களில் அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேபிள் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் செய்யாமலேயே தானாக அங்கேயே அசஸர்ஸ் உட்காந்து அந்த முந்தைய ரீடிங்கை பதிவு செய்கிற வழக்கம் பல காலங்களாக இருந்து வந்துள்ளது. தேர்தல் அந்த மாதங்களில், அதாவது ஏப்ரல் மாதங்களில் அவங்க அசஸ்மெண்ட் எடுக்காம முந்தைய ரீடிங்ல பல இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல முந்தைய ரீடிங், அதாவது ஜனவரி மாதம் என்ன ரீடிங் எடுக்கப்பட்டிருக்கோ அதையே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் பெரும்பாலான இடங்களில். ஸோ நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லாம் மேனுவலாக கண்டிப்பாக ரீடிங் எடுக்கணும், எல்லாம் அசஸ் பண்ணி பண்ணுறப்போ அப்போ நேரடியாக போகும் பொழுது கடந்த 4 மாதங்களுக்கும் ஏன்னா அந்த ரீடிங் எல்லாம் மொத்தமாக வரும் பட்சத்தில் நிறைய இடத்துல அந்த மிஸ்மேட்ச் இருக்கு. ஸோ அதுதான் முக்கியமான காரணமாக. ஏன்னா இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் முழுவதுமாக முடிந்த பிறகு பெரிய அளவில் எந்த அளவுலையும் மிஸ்மேட்ச் இல்லை. அப்போ என்ன காரணம்னு பார்த்தால் முந்தைய காலங்களில் சரியாக மேனுவலாக போய் ரீடிங் எடுக்காமல், நேரடியாக போய் ரீடிங் எடுக்காமல் அது டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம். அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும். அதுலேயும் ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக நிறைய இடத்துல மின்சார தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார், அதுக்கான தளவாடங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும், இந்த மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட பாடம் நம்ம ஒரு நிமிஷம் விளக்கணும்னு காட்டுறோம். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சேன், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் 2021 உட்காருங்க, 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா அவை முன்னவர் 2021 உட்காருங்க, 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல எதிர்கட்சி மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்லம்மா
மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதுதான் பேசணும். இல்ல மாண்பு உறுப்பினர் இந்த கரூர் மாண்பு உறுப்பினர் இந்த கம்பெனி என்ற வார்த்தையை நீங்க வந்து அவைக்குள் நீக்கிட்டீங்களா? நீக்கியாச்சா? சரி. நீங்களே பேசி திருத்திக் கொண்டீர்கள். இருந்தாலும் அது அவைக்குள் அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. நீக்கியாச்சா? உட்காருங்க. அதான் நீக்கிட்டாங்க. எதிர்கட்சி நீங்க பேசுங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்களே உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. அந்த பதார் அவரை உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்க மட்டும் நீங்க இல்லைங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேச அனுமதிச்சிருக்கேன். அவர் பேச அனுமதிக்க நீங்களே அதை அப்ஜெக்ட் பண்றீங்களா? அவர் பேசுறத நீங்க பேசுங்க. தலைவர் அவர்களே, இப்போ தமிழ்நாட்டில் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த விவாதம் மானிய கோரிக்கைக்கான விவாதம்னு எல்லாருக்கும் தெரியும். பேச விடுங்க. நான் எதுவுமே தப்பா சொல்லல. பேச விடுங்க. எதிர்கட்சி தலைவர் நான் பேச வர்றது என்னன்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டேன். எதிர்கட்சி தலைவர் ஒன்னும் தவறு கிடையாது. நான் திருப்பி பதிவு பண்றேன். இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. அவர் பேச அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசுவாங்க. அதுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை பதில் சொல்லுவார். உட்காருங்க. எல்லாம் மீதி பேர்லாம் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க பேசுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளிவிவரங்களோடு பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிற போதே திருத்திக் கொண்டு அது அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. சரியாச்சுங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க திரும்ப பெற்றீங்களா? அப்பயே சொல்லிட்டீங்களா? அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும்? அவரே திரும்ப பெற்றா சொல்றாருங்க. அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் விடுங்க. அதுக்கப்புறம் 2021 காலகட்டங்கள் அமைச்சராக இருந்தார். அவரே சொல்றாரு திரும்ப பெறல என்ன அர்த்தம்? பெற்றாச்சு. அடுத்தது பேசுங்க. அந்த 2021 காலகட்டங்கள்ல அமைச்சராக இருந்தார். அதற்கப்புறம் இருங்க உட்காருங்க. உறுப்பினர் சீனிவாசன் உங்களுக்கு தனியா ஒரு அவை நடத்தணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்க குறுக்க பேசாதீங்க. பின்னர் 2021க்கு பின்னர் அதுக்கப்புறம் அவர் சிறை செல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் வருகிறார். இந்த துறை நான் இந்த துறையில நல்ல விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் அண்ணன் தங்கம் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அதற்கப்புறம் மறுபடியும் இன்னொரு அமைச்சர் திரும்பவும் அமைச்சராகிறார். ஏன்னா இந்த துறையில 4 அமைச்சர்கள் போன 5 வருஷத்துல இந்த துறையில 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். கடைசியாக திரு சிவசங்கரன் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். இந்த மாதிரி இந்த துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார். அந்த 4 அமைச்சர்கள் மாற்றப்பட்ட 4 முறை அமைச்சரவை மாற்றம் நடக்குது இந்த துறைக்கு மட்டும். அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா வருடமும் அதாவது ஒவ்வொரு வருட காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா, இப்ப சொல்றோமே நம்ம ஆட்கள் பற்றாக்குறை எல்லாமே சொல்லி வரோமே, இந்த துறைக்கு மட்டும் அதாவது 2016 நான் அதுக்கு முந்தைய ஆண்டுகாலம் மட்டும் ஒரு கம்பாரிசன் சொல்றேன். 2016 2021 ஆண்டு காலத்துல மட்டும் நம்ம மொத்தமாக இங்க ஆட்கள் வேலைக்கு எடுத்தது 9613 பேர். அதே இதுல இந்த 2021-26 காலகட்டத்தில் 343 பேர் மட்டும்தான் வேலைக்கு ஆளுகிறதுக்கு எடுக்கப்பட்டது இந்த துறைக்கு. அது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா 15,000 பேர்கிட்ட 10,000 பேர்கிட்ட நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற இடத்துல 343 பேர் மட்டும்தான். இது மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை. அது இல்லாம சப்ஸ்டேஷன் அதுக்கு முந்தைய ஆண்டு காலகட்டத்தில் 2016-21 காலகட்டத்தில் 359 சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வரப்பட்டது. அதுல இந்த ஆண்டு காலம் 2021-26 122. இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல பெரிய அளவிலான எந்த மாற்றங்களும் பெரிய மாற்றங்களும் செய்யப்படவில்லை.
ஸோ அதே காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ தளவாடங்களை பற்றி சொல்லியிருந்தார். எவ்வளோ தளவாடங்கள், அதாவது நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நிறைய வாங்கணும், இந்த வார காலகட்டத்தில் நிறைய தளவாடங்கள் தேவைப்படும்னு. அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்து வாங்கின தளவாடங்களுக்கும் இப்போவும் கம்பேர் பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 84,000 ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் போன 5 ஆண்டுகளில் 99,000 டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் வாங்கப்பட்டது. ஏன்னா நம்மளுடைய தேவைகள் மிகவும் அதிகம். நமக்கு இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கு சுமார் 593 சப்ஸ்டேஷன்ஸ் நமக்கு உடனடியாக தேவைப்படுது. அதாவது இன்னைக்கு இருக்கிற பவருடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 593 சப்ஸ்டேஷன் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் ஆய்வில் உட்கொண்ட நம்மளுடைய தமிழக முதல்வர் கிட்டத்தட்ட 3 முறை எங்களுடைய துறைக்கு ஆய்வு செய்திருக்கிறார். அதில் ஆய்வுக்கு உட்கொண்டு இந்த வருடம் மட்டும் உடனடியாக 209 சப்ஸ்டேஷன்ஸை வந்து அப்ரூவ் பண்ணி அதை உடனடியாக நிறுவ வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அடுத்து வர சில ஆண்டுகளில் வந்து 263 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம நிறுவ வேண்டும் கேட்டுக்கிறார். இது இல்லாமல் பதில் உரையில் நீங்க விளக்கமாக சொல்லிக்கிறோம். அவங்க இப்ப கேட்டது சியூஜி நம்பருக்கும் கேட்டிருந்தார். சியூஜி நம்பர் ஏர்டெல்ல வந்து அவர்களே வந்து அதுல சேவையில பிரச்சனையா இருந்து அது இப்ப நிறுத்தப்பட்டது. அது நிறுத்தப்பட்ட காரணத்தினால் நம்ம அதை திரும்ப அந்த நம்பரே வந்து இது மாற்ற முடியுமான முயற்சி செய்தோம். அதுல டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தனால புதிதாக வேற வெண்டர்ட்ட நம்ம நம்பர் வாங்கி அதுவும் நேற்றிலிருந்து பயன்பாடுக்கு வந்து விட்டது. நன்றி. மான் உறுப்பினர் வி செந்தில் பாலாஜி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை நானும் பதில் சொல்லிட்டேன். இருங்க, அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த ஹார்ட் டிஸ்க் சம்பந்தமா கேட்டேன். பொதுவெளியில மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சீரமைப்புகள், முறைகேடுகள், வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பெரிய தடிமனான வார்த்தைகளா பயன்படுத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறார். அதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் போட்டுதலுக்குரிய எங்களுடைய சின்னவரப்ப சொன்னாங்க காலையில. எது இருந்தாலும் நம்ம பதவி ஏற்றுக்கிட்ட கடமையை நிறைவேற்றக்கூடிய வகையில ஒரு தவறுகள் இருந்தால் உடனுக்குடன் அதை சுட்டி காட்ட வேண்டும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் நம்ம உறுதிமொழி எடுத்துக்கொண்டதனுடைய அர்த்தம் நிறைவேறும். அப்படி இல்லாம துறையில் சில தவறுகள் இருந்தால் அல்லது முன்னால் உங்களுக்கு கண்களுக்கு அது தவறாக தெரிந்தால் உடனுக்குடன் அதை சுட்டி காட்டி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். துணை மின் நிலையங்களுடைய நிலைகளை பற்றி சொன்னார்கள். 423 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு 122 துணை மின் நிலையங்கள் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நீங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையிலேயே ஏறத்தாழ 122 துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய வெள்ளை அறிக்கையில் நீங்களே தெரிவித்திருக்கின்றீர்கள். அதற்கு 5,066 கோடி ரூபாய் செலவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று சொன்னீர்கள். ஆகையால் கடந்த 5 ஆண்டுகளில் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அதற்கான புதிய திட்டங்களையும் புதிய மின் உற்பத்திக்கு ஏற்ப மின் விநியோகத்திற்கான வழித்தடங்களையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குவதில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சியில் மிக சிறப்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு முறையும் ஆட்கள் பற்றாக்குறையை பற்றி இங்கே மின்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இதே ஆட்களை வைத்துத்தான் எந்தவித மின்தடையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகத்தை வழங்கிய அரசு திராவிட மாடல் அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள் என அனைத்து பகுதிகளிலும் தடையில்லாமல் மின்சாரத்தை வழங்கியதற்காக நாடாளுமன்றத்தில் மின்துறை அமைச்சர், ஒன்றியத்தினுடைய மின்துறை அமைச்சருடைய பாராட்டை பெற்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக துணை மின் நிலையங்களுடைய அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது கூடுதலாக மின் வழித்தடங்கள் எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஎச்எட் லைனை பொறுத்த வரைக்கும் 4003 கிலோமீட்டர். இது நீங்க வெள்ளை அறிக்கையிலேயே கொடுத்திருக்கிறீங்க எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்குங்கிறத. ஹெச்எட் லைனை பொறுத்த வரைக்கும் 25,963 கிலோமீட்டர். எல்டி லைனை பொறுத்த வரைக்கும் 23,173 கிலோமீட்டர் கடந்த 5 ஆண்டுகளில் மின் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 99,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில்
ஓர் 5 ஆண்டுகளில் 99,000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்ட அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு இந்த அவைக்கு நான் சுட்டிக்காட்டுகின்றேன். ஆகையால் மின் கட்டமைப்பு என்பது ஒரு பக்கம் முழுமையாக வலுப்படுத்தப்பட்டு மின்சார விநியோகத்திற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதோடு இன்னும் மிக முக்கியமாக இந்த கொள்கை விளக்க குறிப்பு நேற்று நைட் 10 மணிக்கு வந்துச்சு. 10 மணிக்கு கொடுத்தாங்க. 6 துறைகள் இருக்கு, 6ஐயும் படிக்கணும். நான் நைட்டு தூங்கும்போது மணி 3:30, காலையில் எந்திரிக்கும் போது திரும்ப 5:30. மாண்புமிகு உறுப்பினர், ஏற்கனவே நேற்று கூட நான் இதை பற்றி இங்கே வந்து அறிவுறுத்தினேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் நான் ஏற்கனவே அறிவிப்பு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மானிய கோரிக்கைகள் மீது பேசுகின்றவர்களும் அல்லது உறுப்பினர்களும் படித்தாதான் நாம் என்னென்ன சீரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த குறையை நிறைவாக்குவதும் சரிவை சரி கட்டுவதற்கும் படித்தால்தான் தெரியும். அப்போ படிப்பதற்குரிய வாய்ப்பை தர வேண்டும் என்றால் ஒரு நாள் முன்னதாகவே, அல்லது நான் 5 நாள் என்று முதலில் அறிவித்திருந்தேன், அப்புறம் அது 3 நாட்கள் என்று சொன்னார். அது ஒரு நாள் முன்னதாக அடித்தால் தான் படித்து விட்டு வருவதற்கு ஏதுவாக. அந்த வகையில் அனைத்து துறை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2 நாள் முன்னே கொடுப்பேன் என்று சொல்கிறார். இப்போதும் ஒரு நாள் முன்னதாக மாண்பு உறுப்பினர்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவே அதை தர வேண்டும் என்று நான் மீண்டும் அவர்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் பேசலாம். நீங்கள் மாண்புமிகு பேரவையாளர்களே, நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தம் 6 துறைகளுடைய பக்கம் 834 பக்கம். இந்த 834 பக்கத்தையும் படித்து முந்தைய 5 ஆண்டுகளுடைய சாதனையுடைய திட்டங்களையும் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து அதற்கான தரவுகளை நாம் தயார் செய்ய வேண்டும். நானும் மின்வாரியத்தினுடைய கொள்கை விளக்க குறிப்பை ஏறத்தாழ 238 பக்கமே தான் இருக்கு, முழுசா படிச்சு பார்த்தேன். ஒரு 4-5 பக்கத்துல தான் டேட்டாஸ்லாம் இருக்கு, மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே பொதுவா இருக்கு. 2025-26 கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள்லாம் நீக்கிட்டு சரத்துக்கள் மட்டும், வரிகள் மட்டும் அதில் இடம்பெற்று இருக்கின்றன. வேற ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஒரு 4 பக்கம் மட்டும் அந்த கொள்கை விளக்க குறிப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய குறிப்பாக அறிவிக்கப்பட்ட 2 திட்டங்களை மட்டும் அதில் சேர்த்து பழைய 2025-26 கொள்கை விளக்க குறிப்பு இப்பொழுது 2026-27 புள்ளி விவரங்கள் இல்லாத கொள்கை விளக்க குறிப்பாக இந்த மின்வாரியத்துடைய கொள்கை விளக்க குறிப்பு அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த கொள்கை விளக்க குறிப்புல 3437 கேங்மேன்களுக்கு 18/6/2026 ஊர் மாறுதல் செய்ததாக, பணியிட மாறுதல் செய்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாம் விடுவிக்கப்படலை, உத்தரவு தான் போட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களாம் விடுவிக்கப்படலை. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் பணியிட மாறுதல் செய்யப்பட்ட உடன் விடுவிக்கப்பட்டு அவர்கள் எந்த இடத்திற்கு பணியிட மாறுதலை பெற்றார்களோ அந்த உரிய நேரத்தில் சென்று அவருடைய பணியை சேர்வதற்கான வாய்ப்பை தந்த அரசு திராவிட மாடல் அரசு. எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 20/6/2021 அன்று மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையத்தை 949879 இந்த எண் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 3.5 கோடி மின் நுகர்வோரும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் பொதுமக்களுக்கும் மின் வாரியத்திற்கும் ஒரு பாலமாக அமையக்கூடிய வகையில் மின்னகத்தை மாண்புமிகு தளபதி அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த மின்னகம் குறித்து இந்த கொள்கை விளக்க குறிப்பில் ஒரு வரி, ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை. பொதுவாக எதற்காக இந்த மின்னகம் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு மின் நுகர்வோர் தன்னுடைய வீடு ஒரு பக்கம் இருக்கும், விவசாய நிலம் ஒரு பக்கம் இருக்கும், தொழிற்சாலை ஒரு பக்கம் இருக்கும். ஆக 3 இடங்கள் இருக்கின்ற பொழுது 3ம் வேறு வேறு அலுவலகம், மின்வாரிய அலுவலகத்தில் மின் இணைப்பை பெற்றக்கூடிய இடமாக இருக்கும். அவர் அங்கு இருக்கக்கூடிய புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் 3 புகார் எண்களை கையிலே வைத்துக் கொண்டு 3ம் தனித்தனியாக புகார் தெரிவிக்கக்கூடிய சூழலை கலைத்திட வேண்டும். ஒரே எண் மூலமாக 3.5 கோடி மின் நுகர்வோர்களும் தங்களுடைய குறைபாடுகளை, மின்சாரம் சார்ந்த குறைபாடுகளை தெரிவிக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு மின்னகத்தை தொடங்கி வைத்தார்கள். ஆனால் அந்த மின்னகம் செயல்படுமா, செயல்படாதா, எவ்வளவு புகார்கள் வரப்பெற்றன, அதற்கு தீர்வு காணப்பட்டது எவ்வளவு என்ற புள்ளி விவரங்கள்லாம் இந்த கொள்கை விளக்க குறிப்பிலே இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் நுகர்வோர்கள் மின்னகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட புகார்களுக்கு
99.8 விழுக்காடு புகார்களுக்கு உரிய காலத்தில் தீர்வு கண்ட அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரை மின்சார உற்பத்தி ஒரு பக்கம் அதிகரிப்பு, இணைக்கப்பட்டிருக்கின்ற கனெக்டட் லோடு மின் பளு என்பது 2016-21 20,754 இருந்தது. 2021-25 23,158 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கின்றன. உச்ச மின் தேவையை பொறுத்தவரை 2024-25 ஆண்டில் 20,830 மெகாவாட்டாகவும், ஒரு நாளடைய மின் நுகர்வு என்பது 2025 446 மில்லியன் யூனிட்டாகவும் உயர்ந்து ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்திய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதே போல 2000 உறுப்பினர் 20 நிமிடங்களை தாண்டி விட்டீர்கள். ஒரு 2 நிமிஷம் முடிச்சிருங்க. பொதுவா ஒரு அரசு எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய இடமாக மின்சாரத்துறை விளங்குகின்றன. நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதில் அந்த சிறப்பு கவனத்தை பெறக்கூடிய வகையில் மின் விநியோகத்தினுடைய மின் நுகர்வினுடைய அதிகரிப்பு எந்த அளவிற்கு தொழில்துறையில் அதிகரிக்கிறதோ அதை பொறுத்துதான் தொழில்துறையினுடைய வளர்ச்சியும் அமைந்திருக்கும். அந்த வகையில் எல்டி தொழிற்சாலையினுடைய மின் நுகர்வு 2019-20 7,315 மில்லியன் யூனிட் என்பது 2025-26 8,500 மில்லியன் யூனிட்டாகவும், ஹெச்டி தொழிற்சாலையுடைய மின் நுகர்வு என்பது 2018-19 26,532 மில்லியன் யூனிட் என்பது 2025-26 36,000 மில்லியன் யூனிட் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றன. அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை வடசென்னை அனல் மின் நிலையம் ஸ்டேஜ் 3 பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். அதே போல உடன்குடி அனல் மின் நிலைய திட்டம், எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு அனல் மின் திட்டங்களை முன்னெடுத்து அதை விரைவாக முடித்திட வேண்டும் என்று தொடர்ந்து மின்சார வாரியத்தை கண்காணித்து அதற்கு செயல் வடிவம் தந்த அரசு திராவிட மாடல் அரசு. அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அனல் மின் நிலையங்கள் மூலமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள் மூலமாக 2020-21 ஆண்டு 15,554 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் 2023-24 25,516 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்து படிப்படியாக தன்னுடைய சொந்த உற்பத்தியை அதிகரித்த அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதே போல காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் 1/4 காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் 1/4/2021 8,565 மெகாவாட். இது தற்பொழுது 11,686 மெகாவாட். 5 ஆண்டுகளில் 3,121 மெகாவாட் அளவிற்கு காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் உயர்ந்திருக்கின்றன. அதே போல ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் அதனுடைய நிதிநிலையை பொறுத்து அதனுடைய செலவினங்கள், வருவாய் போன்றவற்றை பொறுத்து அமைகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தேவையான அந்த நிதிகளை தந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தை காப்பாற்றிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதற்கு காரணம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கான அந்த வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளிகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கான நிதிகளை முழுமையாக தந்து அந்த மின்சார வாரியத்தை காப்பாற்றி தந்தார். நான் இதை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் நிக்க சொல்லணும். மாண்பு நீர்வளத்துறை முடிச்சு நீங்க முடிச்சா என்ன இல்ல, நீங்க முடிச்சாச்சுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முடிச்சாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல. நன்றி சொல்லுங்க. திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தா பாருங்க. இல்ல 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 முடிங்க. ஒரு நிமிஷம். என்ன அவர் 5 ஆண்டு காலத்துல அவர் அமைச்சராக அந்த முந்தைய அரசாங்கத்தினுடைய என்னென்ன பண்ணாங்கன்றது விளக்கமா சொல்றாரா? இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கும் இதெல்லாம் செய்யுங்க என்று சொல்லுகின்ற ஆலோசனை சேர்த்து வழங்கியிருந்தா கூட ஒரு 2 நிமிஷம் நன்றி சொல்லுங்க. அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே அதுதாங்க நான் கொடுத்துட்டு இருக்கேன். மாண்பு பேரவைத் அதான் சுட்டி காட்டினேன். என்னென்ன இப்ப நன்றி சொல்லி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2016-21 வருவாய் பற்றாக்குறை 58,534 கோடி மின் வாரியத்தினுடைய இழப்புகள். அதே 2021-26 34,447 கோடி. குறிப்பா 2020-21 14,542 கோடி மின் வாரியத்தினுடைய நஷ்டம். அது 2025-26
33 கோடியாக குறைத்து காட்டிய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதாவது வாரியத்தினுடைய செயல்பாட்டுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நேரத்தில் அருமை கருதி நிறைவு செய்கின்றேன். உலர் சாம்பல் விற்பனை இருக்கு நம்முடைய அனல்மின் நிலையத்தில். அது 2020-21 ஒரு வருஷம் 92 கோடி வருமானம். அதே 2024-25 241 கோடி வருமானம். வட்டியை குறைப்பது, செலவினங்களை குறைப்பது, அதே போல மற்ற சிக்கன நடவடிக்கைகள் மூலமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய இழப்புகளை குறைத்து அதற்கான திட்டங்களை முன்னெடுத்த அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலமாக எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த துறையை மிக சிறப்பாக வழிநடத்தி ஒரே லைன் தான் சார். சார் ஒரு லைன் அவ்வளவுதான். இல்ல போதும் சார் ஒரே லைன். இல்ல போதுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. போதுங்க. You should have some compassion on என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. இதுங்க திருப்பி இப்பதான் சிறப்பு திட்டத்துறைக்கு அவர் போனா எப்ப முடிக்கிறது? அது உட்காருங்க. சொல்லிட்டோம். இல்ல மாண்புமிகு மின்துறை அமைச்சர் சொல்லிட்டேன். உங்களை அனுப்புறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அப்ப நன்றி சொல்லி முடிங்க. நீங்க முடிங்க. உட்காருங்க. ஒரே வரி இறுதியாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் 2,47,000 கோடி என்று பல்வேறு காலகட்டங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த காலங்களில் 1,59,000 கோடியாக இருந்தது. ஒரு ஆண்டுக்கு 15,000 கோடி வட்டி கட்டி அந்த கடன் சுமை அதிகரித்திருக்கின்றன. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இறுதியாக, தாவேக அரசில் 5 ஆண்டுகள் மின் வாரியத்தில் கடனே வாங்க மாட்டீர்களா? கடன் அதிகரிக்காதா? புதிய திட்டங்களுக்கு அரசு நிதிகளை கொடுக்குமா? அல்லது முதலமைச்சரிடத்தில் நிதிகளை கேட்டு மின் வாரியத்தினுடைய கடன் சுமை ஏறாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களா என்பதை மட்டும் இந்த பேரவைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு, தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக, விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிய அரசாக திராவிட மாடல் அரசை நடத்தியவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த பேரவைக்கு தெரிவித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவைத் தலைவர்களே, தொகுதி கோரிக்கை சம்பந்தமா உங்கள்கிட்ட எழுதி கொடுத்தாரு, நீங்க அவையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது சட்டமன்ற உறுப்பினர் சொல்ற போது, அதாவது 3000க்கும் மேற்பட்ட கேங்மேனுடைய டிரான்ஸ்பர் பத்தி சொல்லியிருந்தார். நாங்க குறிப்பிடப்ப அதான் சொல்லியிருக்கோம். அதாவது இங்க ஆட்கள் பற்றாக்குறை கண்டிப்பா இருக்கு. பற்றாக்குறை காரணமாக ஒரு சில இடங்களில் அவர்களுக்கு தேவையான பேக்கப் ஆள் இல்லை, அதனால டிரான்ஸ்பர் பண்ண முடியல. ஏன்னா கடந்த ஆண்டுகளில் 343 பேர் தான் நம்ம எடுக்கப்பட்டிருந்தோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக ஏதோ செய்தியாளர் சந்திப்பின் போது ஏதோ தடித்த வார்த்தைகளால் ஏதோ முறைகேடுகள் அப்படிலாம் சொன்ன மாதிரி சொன்னார். நாங்கள் வந்து சும்மா பொதுவான யாரும் எதுவும் சொல்லலை. இந்த துறையில் அமைச்சராக வந்த பொழுது முதல்வருடைய உத்தரவின் பேரில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அனைத்து டெண்டர்களையும் அனைத்து ஒப்பந்தங்களும் தீவிரமாக ஆராய்ந்து, அதுல 4 அமைச்சர்கள் மாறின பிறகும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து 45 டெண்டர்களில் பெரிய அளவில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு, அது டிபிஎஸ்சி விஜிலன்ஸுக்கும் ரெஃபர் பண்ணப்பட்டு, வழக்கும் பதிவு செய்யப்பட்டு, அதுவும் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. அவருக்கும் தெரியும் அது விசாரணையில் நடந்து வருகிறது. அது இல்லாமல் இப்போ கடன் வாங்கப்படும். ஏன்னா இது தனி நிறுவனம், இது கார்பரேஷன், இது பொதுத்துறை நிறுவனம். இந்த நிறுவனம் இது ஒரு அளவுக்கு தான் அரசு இதுக்கு நிதி கொடுக்குமே தவிர இது தானாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். கடன் வாங்கி தான் செய்ய முடியும். ஆனால் கடனை வாங்குற போது அந்த கடன் எப்படி நம்ம பயன்படுத்துறோம் இருக்கும், எங்கெங்க பயன்படுத்தணும் இருக்கணும். பெரிய அளவில் ஆட்களும் வேலைக்கு எடுக்காமல், பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம அதிகரிக்காமல், எதுவுமே செய்யாமல், அதுவும் ஏன்னா மற்ற துறையில் இருந்தப்போ அவர் வேலைக்கு அதிகமாக ஆள் எடுக்கக்கூடியவர் தான். ஆனால் இந்த துறைக்கு வந்த பிறகு போக்குவரத்தில் இருந்தப்போ நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்திருக்கிறார். அதெல்லாம் எடுத்தது போனவர்கள் நல்ல சிறப்பாக வேலைக்கு ஆட்களை எடுக்கக்கூடியவர் தான் அந்த முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் இந்த துறையில் மட்டும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கவில்லை. ஏன்னா அவருக்கு இது போக நிறைய மற்ற விஷயங்கள், மற்ற வேலைகள் நிறைய இருந்திருக்குது. அதனால கண்டிப்பாக இது கடனை வைத்து தான் சமாளிக்க முடியும். அதை எப்படி பயன்படுத்தணும் இருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு ரூபாயும் மக்கள் பயன்பாடுக்கு இந்த வாரியத்திற்கு சரியாக பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பதில் உரையில் எல்லாவற்றையும் விரிவாக விளக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர், மின்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது 5 வருஷத்துல 4 அமைச்சர் நாங்க ஒரு பாக்குறோம். இப்ப தாவேக அரசு எத்தனை அமைச்சர்கள் மாத்துறீங்களா, இல்ல எல்லா அமைச்சர்களும் அப்படியே இருப்பாங்களா, எந்த மாற்றமும் இருக்காதாங்கிறத மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. அது முதலமைச்சருடைய சிறப்பு. இது யார் அமைச்சராக இருக்க வேண்டும், எந்த துறைக்கு யார் அமைச்சராக இருக்க வேண்டும், முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அது
ஆகையால ஒரு துறையில வந்து அதாவது சொல்லுகின்ற பொழுது கருத்துக்கள் வந்து அது போக்குவரத்து துறையில அதிக ஆட்கள் எடுத்தாங்க இதுல ஒரு சரியான ஒரு சட்டமன்றத்தினுடைய நிகழ்வா தெரியல அது. நாங்களும் சொல்ல முடியும். நீங்க வந்து இது வரைக்கும் எஸ்சி கூட்டமே நடத்தல, மின் விநியோகத்துல மின்சார விநியோகத்தை செய்வதற்கான கூட்டமே நீங்க நடத்தல, அப்புறம் எப்படி சீரான மின் விநியோகம் செய்ய முடியும்? அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு ஏற்படுது. லேசா மழை பெஞ்சா சென்னையில 2 நாளா மழை இல்ல, கரண்ட் இல்ல. மின்துறை இது யதார்த்தம் சொல்றேன். நாங்க என்ன சொன்னோம்னா 4 அமைச்சர்கள் இந்த துறைக்கு மாற்றப்பட்டிருக்கு. 4 முறை அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. 4 முறை மாற்றப்பட்டு இந்த துறையில என்னென்ன நடந்திருக்கு நம்ம சொல்றோம். அதனால ஒன்றும் தப்பு இல்ல. அவர் ஏற்கனவே வந்து வேலைக்கு ஆள் எப்படி எடுத்தான்றதில் வேலைக்கு ஆள் எடுப்பதில் வல்லுனர். அது வல்லுனர்னு ஊருக்கே தெரியும். அது எடுத்தவரை இங்கேயே எடுக்கலன்னு தான் கேட்கிறோம். எடுத்திருந்தா நல்லபடியா இருந்திருக்கும், இப்ப நடந்திருக்கும். அடுத்ததுக்கு போகலாம். நன்றி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்.